ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் 11 வசனங்கள் 4 முதல் 21 வரை. 7ஆம் வருஷத்திலே யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே வரச் சொல்லி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலே ஆணையிடுவித்துக் கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரனை காண்பித்து அவர்களை நோக்கி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஓய்வு நாளில் முறைப்படி இங்கே வருகிற உங்களில் 1/3 ராஜாவின் அரமனை காவல் காக்க வேண்டும். 1/3 சூர் என்னும் வாசலிலும் 1/3 காவலாளரின் காவலின் பிறகே இருக்கிற வாசலிலும் இருந்து ஆலய காவலை பத்திரமாய் காக்க வேண்டும். இப்படியே ஓய்வு நாளில் முறைப்படியே உங்களில் 2 பேர் ராஜாவினிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும். நீங்கள் அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்தவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். வரிசைகளுக்குள் புகுந்து வருகிறவன் கொலை செய்யப்படக்கடவன். ராஜா வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் நீங்கள் அவரோட கூட இருங்கள் என்றான். ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் 100 பேருக்கு அதிபதிகள் செய்து அவரவர் ஓய்வு நாளில் முறைப்படி வருகிறவர்களும் முறைப்படி போகிறவர்களுமாகிய தங்கள் மனுஷரை கூட்டிக் கொண்டு ஆசாரியனாகிய யோய்தாவினிடத்தில் வந்தார்கள். ஆசாரியன் கர்த்தரின் ஆலயத்தில் தாவீது ராஜா வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் 100 பேருக்கு அதிபதிகளிடத்தில் கொடுத்தான். காவலாளர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி அதன் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கு எதிராகவும் ஆலயத்திற்கு எதிராகவும் ராஜாவை சுற்றிலும் நின்றார்கள். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கை கொட்டினார்கள். ஓடி வருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தாலியாள் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து, இதோ ராஜா முறைமையின்படியே தூணண்டையிலே நிற்கிறதையும் ராஜாவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கண்டவுடனே அத்தாலியாள் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். ஆசாரியனாகிய யோய்தா இராணுவ தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகள் ஆனவர்களுக்கு கட்டளையிட்டு, இவளை வரிசைகளுக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தாலே வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தருடைய ஆலயத்தில் அவளை கொல்லலாகாது என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது ராஜாவின் அரமனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோய்தா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணவும் ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடொருவர் உடன்படிக்கை பண்ணவும் செய்து பின்பு தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலில் போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் முற்றிலும் உடைத்து பாகாலின் பூஜாசாரியாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்தினான். 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி அவனை காவலாளரின் வாசல் வழியாய் ராஜ அரமனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே அவன் ராஜாக்களுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. அத்தாலியாளையோ ராஜாவின் அரமனை அண்டையில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்தான். நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 23. 7ஆம் வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய எரோகாமின் குமாரன்
அசரியாவையும், யோகனானின் குமாரன் இஸ்மவேலையும், ஓபேதின் குமாரன் அசரியாவையும், ஆதாயாவின் குமாரன் மாசையாவையும், சிக்ரியின் குமாரன் எலிஷாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான். அவர்கள் யூதாவிலே சுற்றித் திரிந்து யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் இருக்கிற லேவியரையும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத் தலைவரையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள். அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோடே உடன்படிக்கை செய்தார்கள். யோய்தா அவர்களை நோக்கி, இதோ, கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இவ்வாரத்தில் முறைப்படி வருகிற ஆசாரியரும் லேவியருமான உங்களில் 1/3 ஒலிமுக வாசல்களையும், 1/3 ராஜாவின் அரமனையையும், 1/3 அஸ்திபார வாசலையும் காக்கவும், ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கவும் வேண்டும். ஆசாரியரும் லேவியரில் ஊழியம் செய்கிறவர்களும் தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம். அவர்களே உட்பிரவேசிப்பார்களாக. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய காவலை காப்பார்களாக. லேவியர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை தங்கள் கையிலே பிடித்துக் கொண்டவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். ஆலயத்துக்கு உட்படுகிற எவனும் கொலை செய்யப்படக்கடவன். ராஜா உட்பிரவேசிக்கிற போதும் வெளியே புறப்படுகிற போதும் நீங்கள் அவரோட இருங்கள் என்றான். ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியரும் யூதா கோத்திரத்தார் அனைவரும் செய்து, அவரவர் அவ்வாரத்து முறைப்படி வருகிறவர்களும் முறை தீர்ந்து போகிறவர்களுமான தம் தம் மனுஷரை கூட்டிக் கொண்டு போனார்கள். வகுப்புகள் பிரிந்து போக ஆசாரியனாகிய யோய்தா உத்தரவு கொடுக்கவில்லை. தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசைகளையும் ஆசாரியனாகிய யோய்தா 100 பேருக்கு அதிபதியினிடத்தில் கொடுத்து, அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்துக் கொண்டவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி ஆலயத்தின் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கும் ஆலயத்திற்கும் எதிரே ராஜாவை சுற்றிலும் நிற்க ஜனங்களையெல்லாம் நிறுத்தினான். பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி, ராஜா வாழ்க என்றார்கள். ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழ்கிற சத்தத்தை அத்தாலியாள் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து, இதோ, நடையிலுள்ள தன்னுடைய தூண் அண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜாவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும் கீத வாத்தியங்களை பிடித்துக்கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரையும் துதிக்கிறதையும் கண்டாள். அப்பொழுது அத்தாலியாள் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். ஆசாரியனாகிய யோய்தா இராணுவத் தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களை வெளியே அழைத்து அவர்களை நோக்கி, இவளை வரிசைக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தால் வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தரின் ஆலயத்திலே அவளை கொன்று போடாதேயுங்கள் என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். அவர்கள் அவளுக்கு இடமுண்டாக்கின போது அவள் ராஜாவின் அரமனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனாள். அங்கே அவளை கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோய்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி செய்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் தகர்த்து பாகாலின் பூஜாசாரிகளாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் சந்தோஷத்தோடும் சங்கீதத்தோடும் கர்த்தரின் சர்வாங்க தகன பலிகளை மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக
யோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகங்களை தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பகுத்து வைத்த லேவியரான ஆசாரியர்களின் கையில் ஒப்புவித்து, யாதொரு காரியத்தினால் தீட்டுப்பட்டவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசியாதபடிக்கு அதன் வாசல்களுக்கு காவலாளரை நிறுத்தினான். 100 பேருக்கு அதிபதிகளையும் பெரியவர்களையும் ஜனத்தை ஆளுகிறவர்களையும் தேசத்து சமஸ்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய் ராஜ அரமனைக்குள் அழைத்து வந்து அரசாளும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று. ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 12 வசனங்கள் 1 முதல் 16 வரை. யெகூவின் 7ஆம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகி எருசலேமிலே 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். பெயர்சபா ஊராளாகிய அவனுடைய தாயின் பெயர் சிபியாள். ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். யோவாஸ் ஆசாரியரை நோக்கி, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும், இலக்கத்திற்குட்படுகிறவர்களின் பணத்தையும், மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றான். ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் 23ஆம் வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனபடியினால் ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றான். அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கிக் கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள். ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டி எடுத்து அதில் மூடியில் ஒரு துவாரமிட்டு அதை பலிபீட தண்டையில கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தையெல்லாம் அதிலே போட்டார்கள். பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனும் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி, எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் கல் தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளிக்கிணங்களும் கீத வாத்தியங்களும் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை வரப்பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். குற்றப்பிராயச்சித்த பணமும் பாவ பிராயச்சித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொண்டு வரப்படவில்லை. அது ஆசாரியரைச் சேர்ந்தது. நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 24 வசனங்கள் 1 முதல் 16 வரை. யோவாஸ் ராஜாவாகிறபோது 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பெயர்சபா பட்டணத்தாளான அவன் தாயின் பேர் சிபியாள். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான். அவனுக்கு யோய்தா 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான். அவர்களால் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான்.
அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷா வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேலெங்கும் பணம் சேகரியுங்கள். இந்த காரியத்தை தாமதமில்லாமல் செய்யுங்கள் என்றான். ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணினார்கள். அப்பொழுது ராஜா யோய்தா என்னும் தலைவனை அழைப்பித்து, சாட்சியின் வாசஸ்தலத்துக்கு கொடுக்க கர்த்தரின் தாசனாகிய மோசே கட்டளையிட்ட வரியை யூதாவினிடத்திலும் எருசலேமியரிடத்திலும் இஸ்ரவேல் சபையாரிடத்திலும் வாங்கி வருகிறதற்கு லேவியரை நீர் விசாரியாமற் போனதென்ன? அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தாலியாவுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளையெல்லாம் பாகால்களுக்காக செலவு பண்ணி போட்டார்களே என்றான். அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை கர்த்தருடைய ஆலயத்து வாசலுக்கு புறம்பே வைத்து, கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்திரத்தில் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட வரியை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றுவித்தார்கள். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் கொண்டு வந்து பெட்டி நிறைய அதிலே போட்டார்கள். வெகுபணம் உண்டென்று கண்டு லேவியர் கையால் அந்த பெட்டி ராஜாவின் விசாரிப்புக்காரர் அண்டையிலே கொண்டு வரப்படும்போது, ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனுடைய விசாரிப்புக்காரனும் வந்து பெட்டியில் இருக்கிறதை கொட்டி எடுத்து அதை திரும்ப அதன் ஸ்தானத்திலே வைப்பார்கள். இப்படி நாளுக்கு நாள் செய்து மிகுந்த பணத்தை சேர்த்தார்கள். அதை ராஜாவும் யோய்தாவும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கும் ஊழியக்காரர் கையிலே கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி கல் தச்சரையும் தச்சரையும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி கொற்றரையும் கண்ணாரையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டார்கள். அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். அதை முடித்து தீர்ந்த பின்பு மீந்த பணத்தை ராஜாவுக்கும் யோய்தாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள். அதனாலே கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படும் பணிமுட்டுகளையும் ஆராதனை பலி முதலியவைகளுக்கு வேண்டிய பணிமுட்டுகளையும் கலசங்களையும் பொற்பாத்திரங்களையும் வெள்ளி பாத்திரங்களையும் பண்ணுவித்தான். யோய்தாவின் நாளெல்லாம் நித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தார்கள். யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாயிருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 10 வசனங்கள் 28 முதல் 36 வரை. இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்றுக்குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாய் வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் முறியடித்து யோர்தான் துவக்கி கிழக்கிலுள்ள அர்னோன் நதிக்கு சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும் பாசானிலும் உள்ள காதியர், ரூபேனியர், மனாசேயர் இவர்களுடைய தேசமாகிய கீலேயாத் முழுவதையும் முறியடித்தான். யெகூவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய எல்லா வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யெகூ தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தபின் அவனை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில்
அவன் குமாரனாகிய யோவாகாஸ் ராஜாவானான். யெகூ சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணின நாட்கள் 28 வருஷம். ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 13 வசனங்கள் 1 முதல் 3 வரை. அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களிலெல்லாம் ஒப்புக் கொடுத்தார். ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 13 வசனங்கள் 22 முதல் 23 வரை. யோவாகாசின் நாட்களிலெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்கச் சித்தமாயிராமல் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார்.